பதவி பெயர்களை ஒரு நிமிடம் மறந்துவிடுங்கள். உங்களிடம் இருக்கும் அந்த டைட்டில் பறிக்கப்பட்டால் உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு நிஜமாகவே அதிகாரம் இருக்குமா? பதவிகள் அர்த்தமற்றவை என்றால் உங்கள் திறமைதான் எல்லாம். ஆராய்ச்சிகளின்படி மற்ற எதையும் விட இந்த 3 திறமைகள்தான் ஒருவரை சக்தி வாய்ந்தவராக மாற்றுகின்றன. முதலாவது, பலர் நினைக்கிறார்கள் அதிகாரம் என்பது முடிவெடுக்கும் இடத்தில் இருப்பது என்று. ஆனால் உண்மையில் முடிவுகள் அலுவலக அட்டவணையில் எடுக்கப்படுவதில்லை, அவை மனித உறவுகளுக்குள் எடுக்கப்படுகின்றன. உண்மையான கேள்வி இதுதான். உங்கள் கருத்தை யார் கேட்கிறார்கள்? உங்கள் தீர்ப்பை யார் நம்புகிறார்கள்? உங்கள் ஒரு வார்த்தையால் யாரை வேகமாக செயல்பட வைக்க முடியும்? உங்கள் வட்டம் சிறியதாக இருந்தால், உங்கள் டைட்டில் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்கள் அதிகாரம் 0 தான். இரண்டாவது, வியூக சிந்தனை, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஒரு சாதாரண ஊழியருக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீங்கள் ஒரு ஐடியாவை சொல்லும்போது அது நிறுவனத்தின் இலக்கை எப்படி அடையும் என்று விளக்குகிறீர்களா? உங்கள் வேலை எப்படி எதிர்காலத்தை பாதிக்கும் என்று காட்டுகிறீர்களா? திசையை காட்டுபவர் என்று மற்றவர்கள் நம்பத் தொடங்கும்போது செல்வாக்கு தானாகவே வரும். மூன்றாவது, முன்முயற்சி எடுக்கும் தலைமைத்துவம், ப்ரோஆக்டிவ் லீடர்ஷிப். உண்மையான தலைவர்கள் காத்திருப்பதில்லை. அவர்கள் அனுமதிக்காகவோ தெளிவுக்காகவோ அல்லது பதவி உயர்வுக்காகவோ காத்திருப்பதில்லை. அவர்கள் களத்தில் இறங்குகிறார்கள். பிரச்சனை வருவதற்கு முன்னரே அதை கண்டறிகிறார்கள். கேட்கும் முன்னரே தீர்வை தருகிறார்கள். செயல்கள்தான் அதிகாரத்தை உருவாக்குகின்றன, அதிகாரம் செயல்களை உருவாக்குவதில்லை. இன்றைய நிறுவனங்கள் வெறும் வார்த்தைகளை நம்புவதில்லை. நான் ஒரு லீடர், நான் ஒரு டீம் பிளேயர் போன்ற வெற்று வார்த்தைகளின் காலம் முடிந்துவிட்டது. இப்போது தேவையெல்லாம் ஆதாரங்கள். இதற்கெல்லாம் உங்களுக்கு எந்த பதவி உயர்வும் தேவையில்லை, யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை.